அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் வந்து நல்ல சுவையாக இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்க சுவையாக இருக்கும். வாழைப்பூ 1, இது கொஞ்சம் பழைய பூவு. வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நரம்பு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, மெலிசான தோலோடு உரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். பூண்டு பல் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 2 பல் போதும். ஒரு பொடியாக எடுத்திருக்கேன். ஒரு 6 இது எடுத்திருக்கேன். ஒரு 2 கண் அளவு புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி அளவு, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி அளவு எடுத்தால் போதும். ஒரு 1/4 கப் தேங்காய் பூ. கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்து ஒரு அரை நிமிஷம் கலந்து விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நான் எப்போவும் வாழைப்பூ இந்த சுடுதண்ணியில் சேர்த்துட்டு தான் எடுப்பேன். இதில் உள்ள அந்த பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா, அந்த தன்மை போகிறதுக்காக இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கணும். அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறு உப்பிசம் கொடுக்கும். இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டிட்டு 1-2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். சத்தெல்லாம் போகாது. சத்து போயிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்க்காம பூவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கடாயை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். பெருங்காயம் வாசம் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பெருங்காய வாசனை அதிகமாக வரும். பார்த்து பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சின்ன துண்டாக சேர்த்துக்கணும். பூண்டு பல், காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கணும். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துக்கலாம். நிறம் மாறி வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளி சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். துவையல் நைஸாக அரைக்காமல் அரைக்கிறதுக்காக முதல்ல இந்த வெங்காயம் மிளகாயை ஒரு சுற்றி எடுத்துக்கணும். அது தனியாக எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணால் அப்படியேவும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். புளியவும் இதிலே சேர்த்துட்றேன். மிளகாய் வெங்காயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயம் மிளகாயை சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்தளவு அரைச்சா போதும். இப்போ மீத உள்ள கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதையும் 1-2 அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்கணும். சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைக்க முடியலைன்னா மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ வாழைப்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுக்க சுவையாக இருக்கும். சாதத்தில் சேர்த்து பெசரியும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்க சுவையாக இருக்கும். சட்னியாக வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.